ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே ஒரு லெஜண்ட். கிரிக்கெட் உலகத்துல ரொம்பவே மறக்க முடியாத ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்க ஒரு பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. இப்ப இருக்க பெரிய கேள்வி, அவங்க 2 பேரும் 2027 வேர்ல்ட் கப், அவங்களோட லாஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களா? இன்னும் 2027 வேர்ல்டு கப் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள அவங்களோட ஃபிட்னஸ், அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்றத பார்த்து தான் அவங்க ஒரு ஆடுவாங்களா ஆட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வரையும் அவங்களோட ஃபிட்னஸ் மெயின்டென்ஷன் வேற லெவலில் வச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா சரி, விராட் கோலி சரி, அவங்களோட மேட்ச் ஃபிட்னஸ் வேற லெவலில் இருக்கு. அவங்களோட பிளேயிங்கும் வேற லெவலில் இருக்கு. சில முன்னாள் வீரர்கள்லாம் ரோஹித் சர்மா விராட் கோலியை விட்டு நீங்க யங் கிரிக்கெட்டருக்கு போகலாம், அந்த யங் கிரிக்கெட்டருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்து அவங்கள வேர்ல்ட் கப்ல ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபேன்ஸுக்கும் சரி, நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொல்றது, விராட் கோலி ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப் ஆடிட்டு அவங்களை ரிட்டையர் பண்ணிக்கோங்க. ஓடியில மட்டும் தான் அவங்க ஆடுறாங்க, அவங்கள ஃபிட்டா வச்சுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலான்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்டும் சரி ஃபேன்ஸும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரோஹித் சர்மா விராட் கோலியும் ரீசெண்டான இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ மேட்ச்ல ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட கேம் பிளே செம்மையாச்சு. இதே மாதிரியே அவங்க ஆடிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஆடுவாங்க. அவங்களோட மிகப்பெரிய சிக்கலா இருக்க போறதே அவங்களோட ஏஜ் மட்டும் தான். ஏன்னா ரோஹித் சர்மாக்கு 40+ ஆயிடும், விராட் கோலிக்கு 38 ஆயிடும். சில கிரிக்கெட் வீரர் தான் இந்த ஓல்டு ஸ்டேஜில் ஆடி இருக்காங்க. பட் இந்தியாவில் பெரும்பாலுமா அவ்வளோ ரேஞ்சுக்கு யாருமே ஆடல. 40+ தொட்ட எந்த ஒரு கிரிக்கெட்டருமே ஆடினதுல ரோஹித் சர்மா ஆடினாரா, அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டரா 40+ல வேர்ல்ட் கப் ஆடின ஒரு பிளேயரா இருப்பாரு. ஏன் ரீசெண்டான இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் சரி, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்லயும் சரி, 2 பேருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸோட நிறைய மேட்சஸ் நல்ல கேம்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபேன்ஸுக்கு இவங்களை ஆட வைக்கணும் தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. 23 வேர்ல்டு கப்லயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. 24 வேர்ல்டு கப்லயும் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. 25 சாம்பியன்ஷிப்லயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. கடந்த 5 வருஷமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் கூட நல்லா போட்டி போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா ஆடி ஆகணும். இந்த 2026 நடக்கிற எல்லா ஓடி மேட்சஸ்லயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா அவங்கள செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா அவங்க 2026லயும் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 2 பிளேயர்ஸும் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ், 2 பேருமே தரமா இந்தியன் டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே விருப்பப்பட்டு ரிட்டையர் ஆனா மட்டும் அவங்களை விட்டுருங்க. அது வரலையும் அவங்களை ஆட வைக்கிறது உங்களோட நல்ல விஷயம். இப்போ வரலையும் வாட்டர் எப்படி ஃப்ளோவா போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களோட கேம்ல ஃப்ளோவா போயிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ட் எப்போ வரும்னு தெரியல. லிட்டரலி 2027 வேர்ல்ட் கப்ல அவங்க ரிட்டையர் ஆயிட்டா மொத்த ஃபேன்ஸுமே வருத்தமா தான் இருக்கும். ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டும் சரி, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டும் சரி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் அது 2027 வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆடணும் ஆடக்கூடாதா? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த டாபிக்கை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.